ஜஹ்ரான் தங்கியிருந்த அறை தொடர்பில் விலகாத மர்மம். பிகாரை அரசியலில் ஈடுபட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்க விமர்சித்த பேராசிரியர். மே மாதம் 6ஆம் தேதியின் பின்னர் தமிழர் பகுதியில் காத்திருக்கும் ஆபத்து. பிரித்தானியாவில் உணர்வு பூர்வமாக இடம்பெற்ற அன்னை பூபதியின் 37ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு. பிள்ளையான் விவகாரத்தில் திடீர் திருப்பம். 24 மணித்தியாலத்தில் முக்கியமான அறிவித்தல். ஈஸ்டர் தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்தவர்களிடம் விசாரணை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பிள்ளையான் கைது சந்தேகத்துக்குரியது, அர்ச்சுனா வெளிப்படை. ஈஸ்டர் தாக்குதல் குறித்த ஜனாதிபதியின் கருத்திற்கு கண்டனம். தொடர்பென விரிவான செய்திகள். 2019 ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ஜஹ்ராம் தங்கியிருந்த ஷங்கரிலா நட்சத்திர கோட்டல் அறையில் அதற்கு முன்னர் யார் தங்கியிருந்தார்கள் என பதிவு செய்யப்படாமல் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதலுக்காக ஜஹ்ரானும் இல்ஹாமும் தங்கியிருந்த கொழும்பில் உள்ள ஷங்கரிலா கோட்டலின் அறை எண் 616 என்பது இன்னும் வெளியிடப்படவில்லை. கடந்த அரசாங்கத்திடம் இது பற்றி கேட்டபோது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் அப்படி ஒன்றுமில்லை என்று கூறினார். ஜஹ்ரான் இந்த அறைக்கு வருவதற்கு முன்னர் சிலர் இந்த அறையில் தங்கியிருந்ததாக நீதிமன்ற பதிவேடுகளில் ஷங்கரில்லா மேலாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். எனவே அப்படி ஒரு விடயம் இல்லை என கூற முடியாதென்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிகாரை அரசியலில் ஈடுபட்டுள்ளதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ குற்றம் சுமத்தியுள்ளார். வயது முதிர்ந்தவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள பிகாரை அரசியலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சிறந்த முறையில் ஈடுபட்டார் என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் தற்போதைய ஜனாதிபதி அனுரவும் வாக்குகளை பெற்றுக்கொள்ள பிகாரை அரசியலை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் சமூக விஞ்ஞான அடிப்படையில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தியானம் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக நெறிகளை அவர்கள் எதிர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இவர்களை அரசியல் ரீதியாக கவர்ந்தெழுப்பது சுலபமான காரியமல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசியலை சிறந்த முறையில் முன்னெடுத்தவர்களாக ராஜபக்சர்களை குறிப்பிட முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தலதா மாளிகையின் புனித பொருள் கண்காட்சியும் இவ்வாறு வயது முதிர்ந்தவர்களை அரசியல் ரீதியாக இருக்கும் ஒரு விகாரை அரசியலாக நோக்கப்பட வேண்டும் என பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ குற்றம் சுமத்தியுள்ளார். ஈழத்தமிழர்கள் தங்களை வெளிநாட்டு ரீதியாக பரிணமிக்கக்கூடிய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களோடு ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என அரசறிவியலின் ஆசான் என்று அழைக்கப்படும் மு. திருநாவுக்கரசு தெரிவித்தார். தொலைக்காட்சி செய்தியொன்றின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நாடு தழுவியது. ஆனால் உள்ளூராட்சி தேர்தல் உள்ளூர் அதிகாரங்களை உள்ளூர் மக்களிடம் கொடுப்பது. ஆனால் இதில் தமிழர்கள் தோல்வியுற்றுவிட்டால் உள்ளூர் அதிகாரத்தில் தமிழர்களை வைத்திருக்க தயாரில்லை என்று அர்த்தமாகும். தமிழ் அதிகாரத்தில் சிங்களவர்களை வைத்திருக்க போகிறார்கள் என்றால் சுயாட்சியில் இருப்பவர்களின் கோரிக்கை இல்லாமல் போய்விடும். இந்த விடயங்களால் தான் ஜேவிபியினர் தேர்தலில் வெற்றி பெற முனைகிறார்கள். ஈழத் தமிழர்களுக்கு நட்பு நாடுகள் கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் தியாக தீபம் அன்னை பூபதியின் 37ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வும் அடையாள உண்ணாவிரதமும் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றுள்ளது. மேற்படி நிகழ்வானது தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு மற்றும் ஏனைய பிரித்தானிய தமிழ் அமைப்புகளது ஒருங்கிணைப்பில் பிரித்தானியாவில் பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக நேற்று முன்தினம் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு தியாக தீபம் அன்னை பூபதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவியும் விளக்கேற்றியும் உணர்வு பூர்வமாக அனுஷ்டித்துள்ளனர். நினைவேந்தலில் கலந்து கொண்டதோடு அடையாள உண்ணாவிரத போராட்டத்திலும் தமிழ் தேசிய உணர்வோடு கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் அவர் பிரதான சூத்திரதாரி அல்ல, அந்த விடயத்தோடு தொடர்பு பட்டிருக்கலாம் என்று சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார தெரிவித்தார். இந்த நிலையில் பல விடயங்கள் பிள்ளையான் பற்றி வெளிவரும் நிலையில் குற்றப்புலனாய்வு துறையினரை மேற்கோள் காட்டி தற்போது செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பிள்ளையான் 2 வருடங்களுக்கு முன்னர் செவ்வியொன்றில் ராஜபக்ஷ குடும்பத்தில் எனக்கு முதலில் தெரிந்தது கோட்டாபய ராஜபக்ஷவைத்தான் என்று சொன்னார். புலனாய்வுத்துறையின் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் அவர்களை விசாரணை செய்ய இந்த அரசாங்கம் பயப்படுகிறது. இந்த விடயத்தில் மிலிந்த முரகொட, சுரேஷ் சலே போன்றவர்கள் உள்ளனர். அவர்களுடைய தொடர்பு என்ன? நாளைய தினம் அனுரகுமார திசாநாயக்க என்ன கூறப்போகிறார் என்ற கேள்வியும் அவர்களிடம் காணப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பான புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்த அதிகாரிகளிடம் தற்போது விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார்.
நல்லாட்சி அரசாங்க ஆட்சி காலத்தில் இந்த பாதுகாப்பு துறைசார் உயர் பதவிகளை வகித்தவர்கள் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்து புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்தனர் என்றும் தெரிவித்தார். அவ்வாறான அதிகாரிகளிடம் தற்போது விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் மேடைகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் இந்த விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் வேறு விதமாக செயற்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்புடைய 2 தற்கொலை குண்டுதாரிகளின் தந்தை மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் வேட்பாளர் என தற்போது விசாரணைகளுக்கு பொறுப்பாக உள்ள அதிகாரி ஒருவர் அன்று கூறியிருந்தார் என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். அந்த அதிகாரி ஜேவிபி இன்று பதவி உயர்வு வழங்கி உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணை நடத்தும் பொறுப்பையும் ஒப்படைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது ஜேவிபியை தவிர ஏனையவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்தவர்கள் இந்த அரசியல் அடைக்கலம் பெற்றுக்கொண்டு தாங்கள் செய்த பாவத்திற்கு பிரியாச்சித்தமாக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளமை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார். விசேட ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் விசாரணை தொடர்பான தகவல்களின் உண்மைத்தன்மையிலும் கேள்வி நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றில் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்பில் தான் நன்கு அறிந்தவன் என்றும் இதன் காரணமாக விசாரணைகளின் உண்மைத்தன்மை தொடர்பில் ஆராய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தின் சூத்திரதாரிகள் தொடர்பில் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்துக்கு கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தற்கொலை தாக்குதல் சம்பவம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் இடம்பெற்ற மாபெரும் சோகம் என ஜனாதிபதி அன்ரகுமார இன்று புலனறுவையில் கருத்து வெளியிட்டார். இந்த கருத்துக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளியிடுவதாக சரத் வீரசேகர தெரிவித்தார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உள்நாட்டில் 7 விசாரணை குழுக்களும் சுமார் 4 வெளிநாட்டு தரப்புகளும் விசாரணை நடத்தியதாக தெரிவித்தார். இந்த விசாரணையின் போது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக எந்த ஒரு தரப்பும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். IS தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்பு கொண்ட ஜஹ்ரான் தலைமையிலான குழுவினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க உளவு பிரிவான FBI உள்ளிட்ட தரப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஜனாதிபதி சுமத்துகின்ற குற்றச்சாட்டு பாரதூரமானதென்றும் அவ்வாறு உண்மையில் சதித்திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அந்த விடயங்களை தாமதமின்றி நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அவ்வாறின்றி வரும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஜனாதிபதி இவ்வாறு குற்றம் சுமத்துவாராயின் அது மிகவும் இழிவான செயல் என சரத் வீரசேகர சுட்டிக்காட்டியுள்ளார்.